வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வெல்கம் டு கேட்கல ஆன் ஸ்க்ரீன். இது என்னோட 100வது வீடியோ. எல்லாரும் கை தட்டுங்க. அதாவது லாங் வீடியோ 100 போடல, ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருந்தேன். அது போக லாங் வீடியோவும் போட்டு எல்லாம் சேர்த்தாப்புல 100. நிறைய வீடியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். தம்ப்நெயில் வேறு ரெடியாக இருந்துச்சு, எடுக்கலை. என்ன காரணம்? சோம்பேறித்தனம். இந்த வீடியோ எதை பற்றினா சோம்பேறித்தனத்தை பற்றி. என்னோட சோம்பேறித்தனத்தை தான் புலம்ப வந்திருக்கேன். ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? முடியல. ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன், பாதியில் நிப்பாட்டிட்டேன். மறுபடியும் போட்டேன், பாதியில் நிப்பாட்டிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, லாங் வீடியோ தான் எடுக்கலாமே, ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டை வச்சுட்டு எங்கெங்க எடுக்குது. வீடியோ குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாதி இடத்துல ஷேடோ வரும், இங்கே திரும்பினா இங்கே இருக்கும், அங்கே பாதி தெரியாது. என்ன பண்ணுறது? பின்னாடி ஷேடோ வரும், லைட்டிங் கரெக்டாக இல்லை. என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு தான் எடுத்தோம்னா குவாலிட்டி வர மாட்டேங்குது. குவாலிட்டி இருந்தால் தானே பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்க மாட்டேறீங்களே. எல்லோரும் பேக்ரவுண்டில் லைட்டு கேமரா வச்சு ப்ளர் பண்ணி பேக்கில் அந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பழைய மாதிரி வீடியோ போட்டால் யார் பார்ப்பா? யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ சின்னதாக சேஞ்சஸ் பண்ணலான்னு இருக்கேன். பண்ண வேணான்னு தெரியாது, பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். பேக்ரவுண்டில் லைட்லாம் வச்சு நல்லா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவே எடுக்கணும்னு வச்சு இப்போ எடுக்கிறேன். அதாவது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே, 100 இல்லை 100 தாண்டிச்சு. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே வீடியோ போனோம், தம்ப்நெயிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடைசி வரைக்கும் வீடியோ எடுக்கலை. இந்த லைட்டை வச்சுட்டு எங்கே எடுக்கிறது? கொஞ்சம் நல்லா இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா எங்கிட்ட போட்டு எடுக்கிறது. சோம்பேறித்தனம். நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு 2021 ஒரு சேனல் வச்சுருந்தேன், இன்ட்ரோட் அப்படின்ட்டு. இன்ட்ரோட் இல்லை, இன்னோசென்ட் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருந்தேன். அதில் ஒரு 2-3 வீடியோ போட்டேன். அது கொஞ்சம் காமெடியாக இருக்கு, ஆனால் சவுண்டு கேட்காது. ஏன்னா இது விவோ ஃபோன், நான் வச்சுருந்தது ரெட்மி ஃபோன். அதில் சவுண்டே கேட்காது. இதில் கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. கொஞ்சம் கேப்கட்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் சவுண்டெலாம் இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு, ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். வீடியோ ஃபஸ்ட்டு ஒழுங்காக போடல, அப்புறம் ஷார்ட்ஸ் போடலான்ட்டு ஃபைனல் இயரில் நடுவில் அந்த மாதங்கள் எங்கே போச்சுன்னு கேட்கலாம். அப்போ தான் 2வது சேனல் ஆரம்பித்தேன், இன்ட்ரோவர்ட் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போ நானும் மாஸ்டர் சொன்னாலும் சேர்ந்தாப்புல ஒரு 2 வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஒரு 3 வீடியோ போட்டோம். நெல்சன், அப்புறம் ஜெயிலரோட ரிவ்யூ, கடைசியாக என்னோட ஸ்டோரி. அப்படி அந்த 3 வீடியோ போட்டிருப்போம். அந்த 3 வீடியோக்கு அப்புறம் ஏன் வீடியோ போடலன்னா, போடலை. ஷார்ட்ஸ் மட்டும் 2 போட்டிருப்பேன், அப்புறம் விட்டுட்டேன். அது சோம்பேறித்தனம். அது ஒன்று பண்ணோம் அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நாள் பண்ணாமல் அதனால அடுத்த வேலை வேலைச்சு. வேறு வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லை. ஒரு வேலையும் பார்க்காம அப்படி சும்மா வெட்டியாக உட்கார வேண்டியது, ஃபோனை நோண்டிக்கிட்டு. அப்படி தான் அப்புறம் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் போட்டேன், தொடர்ந்து 3 மாதம் போட்டிருக்கேன். கிரேட் அச்சீவ்மெண்ட். 3 மாதம் போட்டேன். பெருசாக எந்த க்ரோத்தும் இல்லை, பட் அந்த கண்டென்ட்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். காலையில் கத்தில் போய் எடுத்துகிட்டு அதை அப்புறம் மத்தியானம் போல் எடிட் பண்ணி அப்புறம் ஈவினிங் போல் அப்லோட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பாதியில் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டேன். மறுபடியும் போடலான்னா அதானே பாதியில் போனது அப்படியே போனால் தான் ரிட்டன் கண்டினியூ பண்ணாங்களாம். இல்லை, போச்சு, அவ்வளோதான். இப்போ ஒன்று தண்ணி தெளித்து விட்டுறது. அப்புறமா போட ஆரம்பித்தேன். எப்போ? 3 மாதம் கழிச்சு. நடுவில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். போட்டுட்டு அதை கடுப்பாயிடுச்சு. எப்படின்னா ரீல்ஸ் ஒர்க் எடுத்தேன். அதாவது ரீல் இருக்குல்ல, ரீல்ஸை வச்சு கண்டென்ட் ஒன்று எடுத்தேன். போடுறதுக்கே விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. எப்படின்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் சிரிச்ச மாதிரி இருக்குது. அவங்க சிரிப்பு புதுசாக பார்த்தோம்ல, இல்லை, அதை ஆல்ரெடி பார்த்து வச்சிடுறாங்க. பார்த்து வச்சு எடுத்து வச்சுட்டு அதை மறுபடியும் பார்த்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. நமக்கு நடிக்க வராதுப்பா. பார்த்தா அப்படி சிரிப்பே வரல, ஒரு மாதிரி கடுப்பில் இந்த பொய்யா சிரித்த மாதிரியே ஒரு ஃபீலு. அதனால் அது வழி முடிஞ்சிடுச்சு. அப்புறம் புதுசாக எதாவது பண்ணேன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. மறுபடியும் ஆரம்பித்து ஷார்ட்ஸ் போட்டேன். அதை எப்படி போட்டேன்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ்லாம் வரல, அதை வச்சு போட்டேன். சுத்தமாக இருக்கும், விருப்பமே இல்லை. எதுக்கு போட்டேன்னு தெரியல, தெண்டத்துக்கு போட்ட மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போட்டோம் அப்படிலாம் இல்லை. அது ஒன்று பார்க்குறோம், அதே மாதிரி பண்ணுறோம், அப்படியே தூக்கி போடுறோம். ஒன்றும் சொல்கிறது இல்லை.
அப்படிதான் போகுது. இந்த மறுபடியும் வந்திருக்கு. இது எத்தனை நாள் தெரியல. இந்த வீடியோ தான் கடைசி வீடியோவும் இருக்கலாம். கடைசி வீடியோனா இதில் 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வருவேன். சரி போடுறோம் அப்படிதான் அவ்வளோதான் அப்படி ஃபயர் ஆக்குறோம் அப்படின்ட்டு வந்துடுவேன். அது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரில. சரி, இந்த வீடியோ வந்து பிடிச்சதா பிடிக்கல, லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, ஒரு ஷேரை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கோ 2 மாதத்துக்கு ஒருக்கோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா இவன் சேனல்லேருந்து அப்படியே என்ன போட்டிருக்கான்னு ஆச்சரியமாக பார்த்து அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி பார்ப்போம், தொடர்ந்து வீடியோ போடுறேன்னான்ட்டு நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன். அது நடக்குமான்னு தெரில. நடந்துச்சுன்னா இந்த பார்க்குறீங்கள இதே இதில் வந்து கொஞ்சம் இப்படி பின்னாடி கலர் லைட்டு நினச்சி போகக்கூடாது. தப்பு இதுவே சும்மா இருக்க லைட்டு தூக்கி செட் பண்ண போகிறேன். கலர் லைட்லாம் தப்பு நினச்சிக்கூடாது. காலைக்கு அப்படி பின்னாடியில் இந்த லைட் அப்படி பிரைட்டாக இங்கே அப்படி தெரிகிற மாதிரி ஏதாவது லைட்டை போடுவோம், செட் பண்ணுவோம். நாளைக்கு தான் ரெடி பண்ணதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டை எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு அப்புறம் போடுவோம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபி.